சாய்ஸ் உங்களை அன்புடன் வர இருக்கிறது ஒரு முக்கியமான அப்டேட் தான். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லாஸ்ட் ஒரு 3 டேஸாக கால் பண்ணி நீங்கள் கேட்குற ஒரு 4 சந்தேகங்கள் தான் இருக்குது. என்ன புக்கு சார் ரெடி பண்ணியிருக்கீங்க, அது யாருக்கு, நாங்கள் என்ன பண்ணணும், யூடியூப்பில் என்ன வரும்னு ஒரு 2-3 டவுட்டை தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஃபோன் பேசுகிறவங்களும் சொன்னாங்க, நம்ம கஸ்டமர் ஸ்டாஃபும் சொன்னாங்க, இது சம்மந்தமாக கேட்டுகிட்டே இருக்காங்க, ஒரு விளக்கம் கொடுத்துருங்கன்னு. ஃபஸ்ட்டு விஷயம், இப்போ உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு, அதை எப்படி நீங்கள் பெனிஃபிட்டாக மாற்றிக்கிற முடியுங்கிறதையும் சொல்கிறேன். ஆகஸ்ட் 1 ரெடி ஆகிக்காங்கண்ணா எல்லோரும். ஏன்னா 1 ஆரம்பித்து அது அப்படியே நிற்காமல் நவம்பர் 30 வரைக்கும் அப்படியே போய்கிட்டே இருக்கும். அதில் இடையில எங்கேயுமே பிரேக் ஆகாது. அதனால தான் நான் முன்கூட்டியே ஒரு அப்டேட் கொடுத்துறேன். ஃபஸ்ட்டு இது வெற்றியை இலக்கு பேட்சுங்கிறது நான் ஜனவரி மார்ச்சில் வாய்ப்பு கொடுத்துருந்தோம். நிறையா பேர் சேர்ந்துருந்தாங்க. அவங்க சேர்ந்தவங்களுக்காக நாங்கள் புக்கு ரெடி பண்ணியிருக்கோம். 8 புக்கு ரெடி பண்ணியிருக்கோம். அது என்னென்ன புக்குங்கிறத இப்போ நான் காமிக்கிறேன். 8 புக்கு ரெடி பண்ணது இல்லாமல் இப்போ ஆகஸ்ட் 1 அவங்களுக்கு ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி தான் இந்த டேட் கொடுத்துருப்பேன், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. டேட் கொடுத்துருப்பேன், மொதல் 10 நாள் என்ன பண்ணணும், அடுத்த 10 நாள் என்ன பண்ணணுங்கிறத இதை நான் யூடியூப்லேயே இப்போ கொடுத்துருந்தேன், ரீசெண்டாக கொடுத்துருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதன் அடிப்படையில் தான் அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொண்டு போகிறோம். அதற்கான லெசன் லிஸ்ட்டு, அதற்கான சிலபஸ்ஸு, அதுக்கான லெசன் லிஸ்ட் எல்லாமே எல்லாத்துக்கும் கொடுத்துட்டோம். யூடியூப்லேயும் கூட உங்களுக்கு சாய்ஸ் அகாடமியோட டெலகிராம்லேயும் கொடுத்துருக்கோம். இப்போ இதன்படி 1 ஏன்னா 1 ஆரம்பிச்சிருச்சுன்னா இதன்படி ஓடிக்கிட்டே இருக்கும், தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் ஒர்க்கு. அப்போ இவங்களுக்கு என்னென்ன புக்கு ரெடி பண்ணியிருக்கோம் அதை கேட்டிருந்தீங்க. எதுக்கு சார் அது ரெடி பண்ணியிருக்கீங்க, என்ன கான்செப்ட்னீங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா அவங்களுக்கு மேக்ஸ் டே ஷீட் ரெடி பண்ணியிருக்கோம். ஏன் ரெடி பண்ணியிருக்கோம், பேட்ச் 1க்கு 100 நாள் பிடிஎஃப் வராது, குரூப்பில் பிக்சர் எதுவுமே வராது, இந்த பிடிஎஃப் எங்கேயுமே வராது. நீங்கள் 100 நாள் கையில் பேப்பர் இருக்கணும், அந்த சம்மு பார்க்கணும், டக்குன்னு ஒர்க் அவுட் பண்ணி 10 சம்மு ஒர்க் அவுட் பண்ணணும், வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவான், அந்த சம்மு கரெக்டாக நம்ம செஞ்சுருக்கோமா, அவ்வளோதான். காலைல ஒரு 10 நிமிஷம் 10 கணக்கு நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதுக்கு தான் இந்த மேக்ஸ் ரெடி பண்ணோம். 100 நாள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்லா எடுக்காங்க. டிஎன்பிசியில் எக்ஸாமில் பாஸ் பண்ணோம்னா மேக்ஸ் நல்லா தெரியாமல் பாஸ் பண்ணவே முடியாது, எல்லாருக்கும் தெரியும். இப்போ தமிழ் மட்டும் நான் ஸ்ட்ராங்கு, ஜிஎஸ் மட்டும் ஸ்ட்ராங்கு, மேக்ஸ் எனக்கு வரலன்னா பாஸ் பண்ண முடியாது தான். இல்லை மேக்ஸும் தமிழ் ஸ்ட்ராங்கு, ஜிஎஸ் தெரினாலும் முடியாது தான். இந்த 3மே ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. அப்போ இந்த மேக்ஸுக்கு அதனால தான் நாங்கள் 2 இம்பார்ட்டன்ட் கொடுத்தோம். மேக்ஸ் டே ஷீட்டும் கொடுக்குறோம்னா இன்னொன்று கேட்டுக்காங்க. பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன், மேக்ஸ் ட்ரிக்கு புக்கு கொடுக்குறேனே சொல்லவே இல்லை. ஆனால் அந்த டைம் நாங்கள் போட்டு கொடுக்குறோன்னு சொன்னீங்கன்னா ஒரு 500 கணக்கை ட்ரிக் உள்ள கணக்காக கொடுக்கும்போது அதை ப்ராக்டிஸ் பண்ணால் இது ஒரு 1000 கணக்குங்கிற போது தாராளம் அடித்து சொல்கிறேன், அங்கே போய் 25க்கு 22 அடிச்சிருவாங்க. இதை செய்யாமல் போனோம்னா அங்கே ஸ்ட்ரகிள் ஆகிட்டாங்கன்னா மேக்ஸில் அப்போ மேக்ஸை ஒழுங்காக பார்த்துருக்கலாமோ அப்படி இருக்கக்கூடாது. எல்லாருக்குமே மேக்ஸ் டீச்சர்ஸ் நிறைய பேர் நடத்துவாங்க, எல்லாரும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட மாட்டோம். அப்போ இந்த ப்ராக்டிஸாவது நம்ம பண்ணும்போது ஓரளவுக்கு 15 இருக்கிறவங்க 20 ஆகிக்கிடுவாங்க, 20 இருக்கிறவங்க 23 வரைக்கும் கூட போய்க்கிடுவாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த 100 டேஸ் ஷீட் ரெடி பண்ணோம். ரைட்டாப்பா. அடுத்தது இது 5 ஓவரால் மாடல். எப்படின்னா எக்ஸாமுக்கு போகிறவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் போகிறாங்க. இந்த 5 ஓவரால் மாடலை ஏன் சார் லாஸ்ட் மினிட்ல அனுப்பலாம்ல, ஏன் முன்கூட்டி அனுப்புகிறோம்னா ஒருவேளை உங்களுக்கு நான் முன்னாடியே 5 மாடலை எழுதி பார்க்குறேன், என் வெயிட்டேஜை நான் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு சில பேர்லாம் அப்படி இருப்பாங்க. இப்போ லாஸ்ட் டைமில் நான் வீட்டுக்கு வினாத்தாள் அனுப்பும் திட்டம் நான் கிட்டத்தட்ட 4 வருஷம் பண்ணுறேன். அனுப்பும்போது முன்னாடியே நிறைய பேர் டெஸ்ட் எழுதிடுவாங்க. என்னப்பா ஷெட்யூல் படி டேட்டு இல்லை சார், நான் முன்னாடியே எழுதி நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கணும், நான் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு இந்த ஓவரால் மாடலில் பொறுத்தளவு சொல்கிறேன். இந்த மாடல் முன்கூட்டியே கொடுக்குறல, நான் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் டிசம்பர் 1 to 10க்குள்ளே இதை எழுதி பாருங்கள். எழுதி பார்த்து நம்ம எந்த அளவுக்கு வீக்காக இருக்குன்னு தெரிஞ்சு அப்போ டிசம்பர் 11 to 20க்குள்ளே தயாராகிக்காங்கப்பா. அதுக்காக தான் நான் அந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன். அப்போ இந்த விஷயத்தை இவங்களுக்கு இப்போ ரெடி பண்ணி கொடுக்கும்போது இவங்க முன்கூட்டியே அலர்ட்டாக இப்போ கூட கொரியர் வந்தோன்னா கூட செக் பண்ணிக்கலாம். ரைட்டா. உங்களுக்கு இப்போ நிறைய பேர் இதை கேட்குறீங்க, எங்களுக்கு இது கிடைக்குமான்னு கேட்குறீங்க. நான் முதல்ல சொல்லிக்கிறேன், நான் என்ன வச்சுருக்கேன்னு சொல்லிக்கிறேன். இதை புரிஞ்சாதான் நீங்கள் உள்ளே இதை வாங்கி பயணிக்க முடியும். இல்லைன்னா சும்மா மிட்டில் சேர்ந்துட்டு நீங்கள் கரெக்டாக பயணிக்கவும் முடியாது. இது உங்களுக்கு என்னன்னு புரியாமல் போயிடும், வேஸ்ட்டாக போயிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். ரைட். 1 இது ரெடி பண்ணோம், 5 ஓவரால் மாடல். அடுத்தது 5 ஓவரால் மாடல். அடுத்தது 12 யூனிட்டு. இந்த 12 ஷெட்யூல் இருக்குது பாருங்கள், நான் இப்போ முதல் காமிச்சேன் பாருங்கள். இந்த 12 ஷெட்யூலையும் வீட்டில் தான் OMR சீட்டில் தான் கொஸ்டின் பேப்பர்லேயே எழுதணும். பிடிஎஃப் வராது. பிடிஎஃப் கீ வேணா கொடுப்போம், ஆனால் பட் பிடிஎஃப் வராது. அப்போ கொஸ்டினை ஒரிஜினலாக அட்டன் பண்ணணும். 12 டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணணும், OMRல அட்டன் பண்ணணும், கொஸ்டின் பேப்பரில் அட்டன் பண்ணணும். ஸோ அப்படிங்கிற ஒரு பிளான் தான் வச்சுருக்கோம். ரைட்டாக உங்களுக்கு. அப்போ 2400 கொஸ்டின். இது 12 அந்த யூனிட் வைஸ் போட்டோம்ல, ஷெட்யூல் படி இது போட்டிருக்கோம். அந்த ஷெட்யூல் நான் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. அடுத்தது 4வது புக்கு. இது டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இப்போ நிறைய பேர் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸு ஓல்டு கொஸ்டின் கூட வாங்காமல் கூட இருக்கலாம். ஏன்னா அது நம்ம டிமாண்டில் தான் இருக்குது. அப்போ வாங்க முடியாதவங்க கூட என்ன பண்ணலாம்னா அவங்களுக்கு ஒரு 1000 கொஸ்டின் நான் சூஸ் பண்ணேன். 1000 கொஸ்டின்
ஸ்கூல் புக்கிலேருந்து வந்ததை மட்டும் சூஸ் பண்ணி குரூப் 4க்கு இந்த 1000 கொஸ்டினில் ஒரு 30 to 40 கொஸ்டின் வந்தால் எப்படி இருக்கும், அந்த தகவல், அந்த நாலேஜ் அப்படின்னு சொல்லி 8400 கொஸ்டினில் ஃபில்ட்ரு பண்ணி 1000 கொஸ்டினை எடுத்தோம். ஆனால் தரமாக இருக்கும். அந்த 1000 கொஸ்டின் 1000 தரமான தகவலாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா பொறுத்துக, சரியான இணை, தவறான இணை, ஸ்டேட்மெண்ட்டாக தான் எடுத்திருக்கேன். சும்மா ஒன்லைனை எடுத்து விட்டு பக்கம் குறையணுங்கிறக்காக எடுத்த ஆள் இல்லை. ஏன்னா 1200 பக்கம் என் ஸ்டூடெண்ட்டுக்கு அனுப்ப போகிறேன். இப்போ 1200 பக்கம் பிரிண்டிங் பண்ணி அதை தனித்தனியாக பைண்டிங் பண்ணி அதை நீட்டாக ஃப்ரண்ட் பேஜ் வச்சு அதை பக்காவாக பேக்கிங் பண்ணி அவ்வளோ சந்தோஷமாக அனுப்ப போகிறோம். புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த புக்கு நான் ரெடி பண்ணோம். 1000 கொஸ்டின் அழகாக எடுத்திருக்கோம். எனக்கே அவ்வளோ திருப்தி அந்த கொஸ்டின் எடுத்ததில், ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததில். ஏன்னா நிறைய படிக்க வைக்கணும்னு ஆசை, மெயினானதை படிக்க வைக்கணுங்கிறது ரொம்ப ஆசை. புரியும், நிறைய படிக்க வைக்கணும்னு ஆசை, மெயினானதை விட்டுறக்கூடாதுங்கிறது அதுவும் ஒரு ஆசை இருக்கும்ல, அதுவும் அந்த மெயினானது. அடுத்து 5ஆம் நம்பர் புக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் பேஸ் அவுட் சோர்ஸ். என்ன தான் அவுட் சோர்ஸுக்கு எனக்கு என்ன தான் நிறையா இது போயிட்டு இருந்தாலும் அவுட் சோர்ஸ் பேஸ் பண்ணி 7 டாபிக் அதை நான் யூடியூப்ல இருந்து கொடுக்காம நிற்கிறேன். 7-8 டாப்பிக்கு, அந்த 8 டாப்பிக்கை மெர்ஜ் பண்ணி 300 பக்கம் இருக்கும். அது எப்படியும் அதை மெர்ஜ் பண்ணி ஒரு புக்காக போட்டு கொடுத்தோம்னா எவ்வளோ புக்கு வச்சுருந்தாலும் இந்த புக்கில் இருக்கிற தகவலை நான் நடத்தியும் கொடுத்து நீங்களும் அதை படிச்சிட்டிங்கன்னா அவுட் சோர்ஸ் பற்றின பயமே இல்லாமல் எக்ஸாம் ஆளுக்கு போகலாம். அதுக்காக நாங்கள் அதை ரெடி பண்ணோம். அது 10 கொஸ்டின் கன்ஃபார்ம்னு போட்டிருக்கேன். கூடுதலாகவே வரும், பட் மினிமமே ஒரு உறுதி கொடுப்போமே, 10 கொஸ்டின் இருந்தாலும் பெருசு தானே அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். இது 5ஆம் நம்பர் புக்கு. 6ஆம் நம்பர் புக்கில் ஃபாஸ்ட் மேக்ஸ் ட்ரிக்ஸ் 500 சம்மு ஃபாஸ்ட் மேக்ஸாக டக்குன்னு ட்ரிக்கு வச்சு போடுற மாதிரி 500 சம் ரெடி பண்ணி கொடுத்தோம். ஏன்னா எக்ஸாம் ஆளுக்கு போனால் அந்த ஃபாஸ்ட் கிடைக்குங்கிறக்காக. சயின்ஸில் சரவண் சார்ட்ட சொல்லி 9th 10th பேஸ் பண்ணி 400 கொஸ்டின் ஓவராலாக 9th 10th புக்கு நீங்கள் புக்கே படிக்கலனாலும் இந்த 400 கொஸ்டின் தெளிவாக இருந்தால் அங்கே கேட்குற 5 கொஸ்டினில் 4 கொஸ்டின் தாராளம் அடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் தான் இது 7ஆம் நம்பர் புக் ரெடி பண்ணோம். அடுத்து 8ஆம் நம்பர் புக்கு இப்போ என்னென்னா OMR சீட் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த OMR சீட்டுக்கு பின்னாடி டேட்டா அடிச்சிட்டோம். ஸ்கூல் புக்கில் இருக்கிற எல்லா இயர்ஸையும் எடுத்து பின் சைடில் டேட்டா அடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இன்னொன்று ரெடி பண்ணோம். தமிழ், இந்த திருக்குறளும் தமிழும் பேஸ் பண்ணி கேட்குறாங்கல்ல, அதை எங்களால் முடிஞ்சால் பிரிண்டிங்கில் ஆட் பண்ணிடுவோம், இல்லாட்டி அதை பிடிஎஃபாக கொடுத்துருவோம். ஸோ இவ்வளோ விஷயத்தையும் ரெடி பண்ணி கொடுக்குறக்கு ஒரே காரணம் வெற்றியே இலக்கு, ஜெயிச்சே ஆகணும். நீங்கள் இந்த இது எனக்கு வேணும் சார். இப்போ நீங்கள் சொல்லுவீங்க, நிறையா பேர் கேட்குறீங்கல்ல, தொடர்ந்து கால் பண்ணுறவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், இது எங்களுக்கு வேணும் சார் அப்படின்னா இதை நான் வந்து புக் ஆர்டர் மாதிரி நான் சேல் பண்ண வருவேன். ஏன்னா பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கொடுத்த ஒரு வாக்குறுதி என்னன்னா பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டுமே. இப்போ இது உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது, 1 செகண்ட், இது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் இந்த பேட்சில் இணைஞ்சு பயணித்தவங்க மட்டும் நீங்கள் வாங்கிக்காங்க, வேறு வழியே இல்லை. ஏன்னா இந்த பேட்சில் நான் திரும்ப மீண்டும் வாய்ப்பு கொடுக்குற மாதிரி இல்லை. பட் இப்போ லாஸ்ட் ஒரு 4 days இவ்வளவு என்கொயரி, வாட்ஸ்அப்பு என்கொயரி ஃபுல்லாக கேட்டே இருக்கீங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரே விஷயம், ஏன்னா பிரிண்டிங் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் முன்கூட்டியே எனக்கு வந்து இப்போ 2-3 நாள், ஏன்னா அவங்களுக்கு நான் 1ஆம் தேதி அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்கேன். 1ஆம் தேதிங்கிறப்ப 4ஆம் தேதிக்குள்ளே அனுப்பிச்சாகணும். ஏன்னா அப்படி தான் அங்கே பிரிண்டிங் ஓடிட்டு இருக்கு. உங்களுக்கு முன்கூட்டி வேணும், ஏன்னா லாஸ்ட் மினிட்ல சொல்லும்போது என்னால் கொடுக்க முடியாது. ஏன்னா எனக்கு இவங்களுக்கு 1ஆம் தேதி ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டா அதுக்கங்கிட்டு இதை நான் ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. பிரிண்டிங் திரும்ப ஒரு இடம் பிளேட் போட்டு அடிச்சிட்டாங்கன்னா திரும்ப பிளேட் கொடுங்க அடிங்கன்னு சொல்லி ரொம்ப சிரமப்படுத்த முடியாது என்னால். அப்போ நீங்கள் ப்ரீ புக்கிங்காக இந்த நிமிஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி வித்தின் 2 daysக்குள்ளே அந்த யோசிக்கிறேன் வைக்கணும் அங்கே அப்படின்னு நீங்கள் எதுவுமே நீங்கள் இது ஜாயின் பண்ணாதீங்க. ஏன்னா எங்களுக்கு டைமிங் இல்லை. ஏன்னா அப்படி இல்லை சார், இப்போ நீங்கள் எத்தனை நாள், இப்போ 3 நாள் எவ்வளோ பேர் என்கொயரி பண்ணீங்க, எனக்கு எவ்வளோ பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் இருக்கீங்க. நான் கூட சொன்னேன் ஒரு சில பேருக்கு, நீங்கள் உண்மையாகவே நீங்கள் இதில் ஜாயின் பண்ணுறீங்க, இதெல்லாம் வேணும் அப்படின்னா 50% அமௌண்ட்டை கொடுத்து கூட ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரீ புக் பண்ணிக்காங்க. ப்ரீ புக் பண்ணிவிட்டு கூட அப்புறம் மீதி அப்புறம் கூட கொடுங்க, அதை பற்றி பிரச்சனையே இல்லை. என் பேட்ச் ஸ்டூடெண்ட் பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் 2 விதமாக கூட கட்டுங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ லாஸ்ட் மினிட் கூட கட்டுங்க, ஒன்றும். ஆனால் கன்ஃபார்ம் படிப்பீங்களா அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். ஸோ ஜாயின் பண்ணுறவங்க 1600 ஃபீஸு நான் கீழே எல்லாமே கொடுத்துருக்கேன். ஆனால் இது உங்களுக்கு கிட்டத்தட்ட அனுப்புகிறதே உங்களுக்கு போதும் தான். இதில் பேட்சுக்குள்ளேயும் ஆட் பண்ணுறோம், வீடியோஸும் எப்பயும் போல் வரும். வீடியோஸ் யூடியூப்லேயும் நாங்கள் பார்த்துடலாமா சார், யூடியூப்பில் பார்த்தாலும் சரி, பேட்சுக்குள்ளே ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே வந்தாலும் சரி, எப்படினாலும் சரி. பட் இது நான் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அடிப்படையில் தான் நான் பொதுத்தளத்தில் கூட யூடியூப்லாம் பிடிஎஃப் கொடுக்க முடியல. பட் இதில் இருக்கிற விஷயங்களை வீடியோவை நான் வந்து கொடுக்கலாம், வீடியோ கொடுக்கலாம், அது பண்ணலாம், வைக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். பட் இந்த புக்கு வந்து நான் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன், ரைட்டாப்பா. ஸோ இதில் ஜாயின் பண்ணவங்க 1600 ஃபீஸு. அது நல்லா கேட்டுக்காங்க. ஒரே விஷயம், 2 daysக்குள்ளே ப்ரீ புக் பண்ணிக்காங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பர் நான் என்னுடைய வெப்சைட்லேயும் இதை வைக்க சொல்கிறேன். என்னோடய வெப்சைட்லேயும் நம்ம saisacademy.com வெப்சைட்லேயே நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரியே வைக்க சொல்கிறேன். இல்லைனா இந்த நம்பர் இருக்கும், நீங்கள் அந்த ஃபோன் நம்பருக்கு பேட்ச் நம்பர் 1 செகண்ட், இந்த பேட்ச் நம்பர் புக் ஆர்டர் நம்பர் பேட்ச் நம்பர் 2 இருக்கும். இந்த நம்பர்
இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்கிக்காங்க. இது ஜிபே நம்பர் கிடையாது. ரைட்டா? இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் வேணும் சார், இந்த இதில் ஜாயின் பண்ணுறதுக்குன்னு சொல்லி டீட்டெயில்ஸ் வாங்கி உங்கள் டீட்டெயில்ஸ் வந்தால் மட்டும் சேருங்க. அதுவும் ஏன்னா நாங்கள் அந்த 2 days ஒரு லிமிட் வச்சுருக்கோம். ரைட்டா? உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் வந்துச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. நீங்கள் ஜாயின் பண்ண உடனே என்ன பண்ணுங்க, அட்ரஸை பேர், அப்பா பேர், அட்ரஸ் தெளிவாக போட்டு டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு, ஃபோன் நம்பரு, ஆல்டர்னேட்டிவ் ஃபோன் நம்பர், இந்த அட்ரஸை தெளிவாக கொடுத்துருங்க. நீங்கள் ஜாயின் பண்ண உடனே அந்த அட்ரஸ் வந்தோடனே ஒரு குரூப் வச்சுருப்போம், அதில் ஃபார்வர்ட் பண்ணி கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அதை நாங்கள் கொரியருக்கு ரெடி பண்ணுறதுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா இது எங்களுக்கு இப்போ பேர்டன் கூட தான், வேலை கூட. ஏன்னா அவங்களுக்கு நாங்கள் இப்போ அனுப்பணும், வீடியோஸ் கொடுக்கணும், இந்த வேலையில் இருக்கும்போது இது எங்களுக்கு பேர்டன் கூட தான். பட் உங்களுடைய தொடர்ந்து இந்த கால் இவ்வளோ பேர் கேட்குறீங்கன்னா, ஸோ நீங்கள் படிச்சிருவீங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிடணும். எப்படின்னா நான் கம்ப்ளீட்டாக இப்போ ரிவிஷன் தான். இப்போ ஆகஸ்ட்டில் ஆரம்பித்து டிசம்பர் 20 வரைக்கும் இந்த பேட்ச் இருக்கும். இதை கம்ப்ளீட்டாக பண்ண போகிறோம்னா இதில் நான் படிச்சிருவேன், இல்லை சார் நீங்கள் படிக்க வச்சுருவீங்க, இல்லை நானும் படிச்சிருவேன், பார்த்துக்கலாம் அப்படின்னா தைரியமாக களை இறங்குறவங்க மட்டும் தைரியமாக இறங்குங்க. 2 மனசாக இறங்காதீங்க. ரைட்டா? உங்களுக்கு இது கொரியர் வர்றது உங்களுக்கு சேம் கண்டென்ட்லேயே கொரியர் வந்து இவங்களுக்கு எப்போ கொரியர் அனுப்ப போகிறோனோ, ஆனால் என்னென்னா ஃபஸ்ட்டு இவங்களுக்கு அனுப்பிச்சிருவோம். ஏன்னா ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் பேக்கிங் பண்ண முடியும்னு இருக்கும். ஏன்னா கொரியர் ஆஃபீஸும் அவ்வளோதான் எடுப்பாங்க. அப்போ ஸ்டெப்பாக எப்படி பார்த்தாலும் ஒரு 7ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்துடும், வீட்டுக்கு வந்துடும். 7ஆம் தேதிக்குள்ளே அதிகபட்சமாக சொல்கிறேன். நான் 4ஆம் தேதிக்குள்ளே முடிக்கணும் தான் பிளான் பண்ணி போயிட்டுருக்கேன். பட் 7ஆம் தேதிக்குள்ளே அதிகபட்சமாக எல்லாருக்கும் வீட்டுக்கு வந்துடும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக இந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் போட்டிங்கன்னா உடனே அவங்க டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க. நீங்கள் பேமெண்ட் பண்ணி அட்ரஸ் மெயினாக கொடுத்துருங்க. அட்ரஸை கரெக்டாக கொடுத்துருங்க. கொரியர்னால் கொரியர் அனுப்புங்க, போஸ்டல்னால் போஸ்ட் அனுப்புங்க. ரொம்ப லாங்கில் இருக்கிறவங்க, மலை கிராமத்தில் இருப்பீங்க, போஸ்டல்னால் போஸ்ட் அனுப்புங்க. ஃபாலோ பண்ணிக்காங்க. இது 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 வந்து ஃபைனல் வாய்ப்பு. ஏன்னா இனிமேல் இதை நான் அனௌன்ஸ் பண்ண முடியாது என்னால். ஏன்னா அடுத்தடுத்து எனக்கு வேலைகள் இருக்கும், பணிகள் இருக்கும். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இந்த 3 நாளாக உண்மையாகவே இவ்வளோ பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக மட்டும்தான் திரும்ப ஒரு வாய்ப்பே. ஏன்னா நான் இதுக்கான ஆப்ஷனே நான் வைக்கலை. இப்போ நான் எங்கள் டீம்கிட்ட கூட சொல்லலை, நான் அதை அனௌன்ஸ் பண்ணுறேன்னு கூட சொல்லலை. இப்போ நான் வீடியோ முடிச்சுட்டு தான் இப்போ நான் சொல்லவே போகிறேன் அவங்களுக்கு. புரியுது உங்களுக்கு? ஏன்னா எல்லோரும் வேலை, அவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஒர்க்கிங் போய்கிட்டே இருக்குது எல்லாருக்கும். ஸோ அதனால தான். ஸோ உங்களுடைய அந்த ஒரு சில பேர்லாம் மெசேஜ் கொடுத்துருந்தீங்க, ஆடியோ கொடுத்துருந்தீங்க, அதையும் நான் கேட்டேன். ஸோ உண்மையாக ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு ஒரு சில விஷயம் கேட்கும்போதெல்லாம். ஒன்றும் கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. நல்லதை ஓங்கி செய்யணும். இப்போ கிட்டத்தட்ட இத்தனை புக்கு கொடுத்து இவ்வளோ விஷயம் பண்ணுறோம்னா கண்டிப்பாக அதில் நீங்கள் மிஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? பக்கா சக்ஸஸ் கிடைக்கும். கரெக்டாக மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிடுங்க. நான் கொடுக்குற இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வித் ஷார்ட்கட் வீடியோவாக இருக்கட்டும், அண்டு இந்த புக்கோட ஒர்க் அவுட்டாக இருக்கட்டும், அதை யூஸ் பண்ணுற விதமாக இருக்கட்டும், இந்த ரெண்டையும் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் தைரியமாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடலாம். தாராளம் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடலாம். எவ்வளவு படிச்சிருந்தாலும் ஒரு சில யூனிக்கான ட்ரிக்கை நம்ம கற்றுக்கிட்டு தான் போயாகணும். அதனால தான் நான் ஓல்டு கொஸ்டின் கூட 1000 கூட நான் மார்க் பண்ணி கூட கொடுத்தேன். எல்லாமே தெரியும், எல்லாருக்கும் தெரியும், நம்ம அசால்ட்டாக விட்டுற முடியாது. இதை கொஞ்சம் பார்த்துட்டு போயிரு, இதை கொஞ்சம் படிச்சுட்டு போயிரு. ஏன் சயின்ஸுக்கு 9th 10th 400 கொஸ்டின் எடுத்தோம்? ஸ்டார்டிங்கில் சொல்லவே இல்லையே, பேட்ச் அனௌன்ஸ் பண்ணுவோம் நான் சொல்லவே இல்லையே. ஏன் கொடுத்தோம்னா சயின்ஸையும் விட்டுறக்கூடாது. 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் அப்படியே வரும், ஸ்கூல் புக்கிலேருந்து 9th 10th வரும். வந்தால் அப்படியே அடிச்சிடணும், ஒரு வினா மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்படிங்கிறது தான். ரைட்டாப்பா? பார்த்து தான் செஞ்சுருக்கோம். ரைட்டாப்பா? ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ. மோர் தென் டீட்டெயில்ஸ் இதில் கேட்டுக்காங்க. கீழே நான் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் கொடுக்குறேன், அண்டு கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், நம்ம சாய்ஸ் அகாடமி அஃபீஷியல் டெலகிராம்லேயும் கொடுக்குறேன். ரைட்டாப்பா? ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.